சங்கீதம் 132:15 சொல்கிறது, ஆகாரத்தை ஆசீர்வதித்து வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வீட்டில் இருக்கிற ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் குறைவை காணவே மாட்டீர்கள். ஒரு வேளை நீங்கள் யோசிக்கலாம், பிரதர் நான் எதையுமே என்னால் சாப்பிட முடியல, எல்லாம் சாப்பிடணும் ஆசையாக இருக்குது, ஆனால் என்னால் சாப்பிட முடியல, என் பிள்ளைகளுக்கும் நான் எதுவும் வாங்கி தர முடியாத ஒரு சூழ்நிலையில் என்னுடைய கரம் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபட்டு போவதே இல்லையாம். ஒரு வேளை ஏதோதோ பகுதியில் நீங்கள் குறைவை பார்த்திருக்கலாம், இழப்புகளை பார்த்திருக்கலாம், வெறுமையாய் வீணாய் போவதை பார்த்திருக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற ஆகாரத்தை நீங்கள் திருப்தியாய் சாப்பிடக்கூடிய அளவிற்கு கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டுடைய ஆகாரத்தின் ஸ்ட்ரென்த்து, அதனுடைய பலனை உங்களுடைய சரீரத்தில் அவர் தங்க பண்ணுவார், உங்களை பலப்படுத்துவார். கலங்காதிருங்கள், ஆகாரத்தை ஆசீர்வதிப்பார். God bless you.